ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னீங்க. எனக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க தமிழ் தலைவாஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பசங்களாம் வந்துட்டாங்கல்ல, ரைட். ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் ஆல்வேஸ். ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது, ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஃபார் தமிழ் தலைவாஸ். இவ்வளோக்கும் ஒரு வாட்டி கூட கப்பு ஜெயிச்சதில்லை. ஈசால் கப் நம்பிட்டு அவங்களும் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. இப்போது நம்மளோட டர்ன் தான். ஏன்னா எல்லாமே புதுசு புதுசாக நடக்குதுல்ல. திருப்பூர் தமிழன் ஜெயிச்சிட்டாங்க தமிழ்நாடு பிரீமியர் லீக். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க குட்டி டீமை வச்சுக்கிட்டு. பெரிய பெரிய பிளேயர் இருந்தப்போ டெல்ஸ்டன், ஏபி டெவிலியர்ஸ், மோனி மார்க்கல், ஆஷிம் அம்லா இவங்களாம் இல்லை பண்ணாதான் இந்த சின்ன சின்ன பசங்க பண்ணிட்டாங்க. எனிவே, ஸோ இந்த வாட்டி நம்ம தமிழ் தலைவஸ்டான்னு சொல்லாமல் வை நாட் ட்ரை ஹார்ட். ஓகே ரைட். பிகேஎல் 9 வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்து தோத்தோம். ஆமாம், அதுவும் பொன்னேரி பல்தனில் ஜஸ்ட் 2-3 பாயிண்டில் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அங்கேயே ஃபைனலுக்கு போயிருக்க வேண்டியது. இவ்வளோக்கும் அவ்வளோ செட்பேக் அப்போ பிகேஎல் 9. பவன் ஷராவத் இன்ஜூரி ஆனதாகட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். அப்புறம் 6 மேட்ச்சுக்கு அப்புறம் கோச்சு கிளம்பி போயிட்டார். உதயகுமார் நான் வரலன்னு. அஷான் குமார் வந்தார். அப்புறம் யாருன்னு தேடி பார்த்தா நரேந்தர்னு ஒரு ஜெம், ஒரு டைமண்ட் தேக்கியே. அவர் இன்டர்வியூ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அவர் பவன் ஷராவத்தோட சிஷ்யா. அவரோட எமர்ஜென்சி 250 பாயிண்ட் ஃபஸ்ட்டு சீசன்னா நினச்சி பாருங்கள். பெரிய பெரிய டிஃபெண்டரெல்லாம் தாண்டி வந்தவர் அவர். ஸோ இவங்களாம் வச்சு அவங்க செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க. பட் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்திருக்காங்களே புதுசாக. யார்? கரண் அர்ஜுன், அந்த மாதிரி பவன் அர்ஜுன் 2 பேர் வந்திருக்காங்க. பவன் ஷராவத், அர்ஜுன் 2 பேருமே ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ். இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, உலகத்துக்கு தெரியும். மேட்ச் வின்னர்ஸ் ஆன் தர் கிவன் டே சிங்கிள் ஹேண்டடாக 39 பாயிண்ட் ஒரு வாட்டி எடுத்து வச்சிருக்காரு பவன் ஒரே மேட்ச்சில். ஆமாம், அர்ஜுன் ரைடு மிஷன் ஒவ்வொரு வாட்டையும் 200 பாயிண்ட் ஏதிக்கோ சொல்லிட்டு பேருக்கு ஸ்கோர் எழுதி வச்சுக்கோ. இந்த சீசன் முடியும் போது 200+ அப்படின்னு. ஸோ அதனால தான் ஆப்ஷனில் வந்து ரைடர் சிஓமே கிளியராக சொன்னார், எஸ் பார் ஜீத்னா இந்த வாட்டி ஜெயிக்கிறதான்னு. அது தகுந்த மாதிரி தான் அவங்க டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணி டிஃபென்ஸை ரீட்டைன் பண்ணாங்க அத்தனை பேரையும். ரைடர் மட்டும் வெளியிலேருந்து எடுத்தது மெயினாக பவன் அண்ட் அர்ஜுன். அண்ட் பவன்லாம் 59 lakhsக்கு வந்தது. இட்ஸ் குட் ப்ரைஸ். ஸோ ஆஸ் அர்ஜுன் தேஷ்வால் ஃபஸ்ட் டைம் அவர் ஜெய்ப்பூர் விட்டு வெளில வந்திருக்காரு. நிறைய பேர் அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்திருக்காங்க. அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் விட்டு பவன் வெளில வந்திருக்காரு. பவன் வந்து ஒரு இன்டர்வியூ கூட சொன்னார், எஃபிஎம் கரேகி மேரப்போ தெலுங்கு டைட்டன்ஸ். தெலுங்கு டைட்டன் எஃபிஎம்ல எடுப்பாங்கன்னு அதை எடுக்கல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இங்கே பெரிய வரவேற்பு அவர் கண்டிப்பாக உண்டு. வந்து இறங்கிட்டாங்க. சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க பொதுவாகவே. இப்போ தான் 2 நாள் முன்னாடி ஒரு ஃபேன் கேட்டார், என்ன சார் வந்து போஸ்ட்டுமே வர மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு. போஸ்ட் வருதோ இல்லையோ, கப்பு வரணும், கப்பு முக்கியம். ஏன்னா ப்ராக்டிஸ்லாம் ஆரம்பித்த மாதிரி தெரியலன்னு ஒருத்தர் வருத்தப்பட்டார். எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராக்டிஸில் நம்ம எப்படி கப்பாக ஜெயிக்க முடியும்? மேட்டில் தான் ஜெயிக்க முடியும். ப்ராக்டிஸ் முக்கியம்தான். அதுக்காக ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வரட்டும். இன்ஜுரியை ப்ராக்டிஸில் ஆகிறது தான் நிறையா. ரொம்பவும் நம்ம எக்ஸர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன், கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டாங்க. நல்லா அந்த டேக் ஆஃப் வந்து போர்டிங் பாஸ் கொண்டு இதில் போட்டாங்க. அவங்களாம் பாருங்கள், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் போர்டிங் பாஸ் ஏறிட்டாங்கப்பா அப்படின்ட்டுன்னு. அந்த அளவுக்கு எனிவே கிரிக்கெட் அளவுக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை முதல்ல தெரிஞ்சிருந்தா கூட நிறைய பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இருந்திருப்பாங்க. அண்ட் கபடின்னும் போது உங்களுக்கு அவுட் ஆஃப் சென்னை தான் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. நைஸ் டு சீ தம். எல்லாருமே வந்து இறங்குனது, ஒத்துமையாக வந்து இறங்குறாங்களோ அது ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியாவில் இனிமேல் ஜெகஜோதியாக என்கேஜ்மெண்ட் நிறைய இருக்கும். ஏதாவது ஃபேன்ஸுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. ரைட், நாங்களும் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், தேங்க்ஸும் சொல்லிகிட்டே இருப்போம். ஆமாம், தேங்க்ஸ் சொல்லுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சின்ராஜ் கிங்ன்ற ஒரு 40 rupees, அப்புறம் எஸ்எம் முருகன் ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சேனல் வளர்ச்சிக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்ல யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை இல்லையா? 5000 வியூஸ் பண்ணதான் $1 ஒரு 85 ரூபா வச்சு எவ்வளோ வீடியோ போடுறது சொல்லுங்க பார்ப்போம். நாங்களும் நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாம் போடுறோம், ஆக்டிவாக வச்சுருக்கோங்கள. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். ரைட். அப்புறம் வந்து லேண்ட் ஆகணுன்னா சென்னையில் மியூசிக் பாருங்கள், அந்த மியூசிக் தான் பின்னாடி. ஆமாம், விஷால், சாலு, ஆஷிஷ்லாம் வந்து இறங்கி ஒரே சிரிப்பு, ஒரே ஜாலியாக நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. அப்படி தான் இருக்கணும், ஒத்துமையாக வரணும். இவன் என்னோட ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்துருவாரா, அவர் என்னோட நிறைய டேக்கிள் பாயிண்ட் எடுத்துருவாரா, இந்த மாதிரி போட்டி போகாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ப்ரீ கேம்பை. ரைட்டா? அதே மாதிரி பாபு வாய்ப்பு ஏற்று வருதில்ல ரஜினி படம், அதோட மியூசிக் வர போட்டு அப்போ தான் இமான்ஷு சாகர்லாம் ட்ராலி பேக்கை என்ன தள்ளிட்டு வராங்க ஸ்டைலாக. ப்ளஸ் லாட் ஆஃப் NYPs. பவன் ஷராவத் அவர் மியூசிக் கேட்டே தான் நினைக்கிறேன் கழுத்தில். அப்படியே விராட் கோலி அப்படி தான் எப்போது ஏதாவது பாட்டு கட்டிகிட்டே தான் இருப்பார். சச்சின் டெண்டுல்கரும். ஸோ எல்லாமே நல்ல ட்ரிம்மாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. நிதிஷ்குமார் ஆகட்டும், நரேந்தர் ஆகட்டும், நைட் ருசி. அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியல. நீங்கள் யாராவது பார்த்தீங்களா அந்த வீடியோவில்? இல்லை தனியாக வர 6 பேருக்கு. மற்றபடி ஹோல் டீமே வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். அதுவும் ஒரு நல்ல சைன், அதாவது ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு. உன்னோட வெற்றி என் வெற்றி, என் தோல்வி உன் தோல்வின்னு யுனைட்டடாக இருக்காங்க பார்த்தீங்களா. இன்னும் 1.5 மாதம் இருக்குது டோர்னமெண்ட். 45-46 நாள்.
ஒத்துமையாக அவங்க இருக்க போகிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு உட்னா பைட்னா, அதாவது ஒன்றாவே ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், யூ டென் டு லேர்ன் அ லாட். யாரோட ப்ளஸ் என்ன, யாரோட மைனஸ் என்னன்னு. பொதுவாகவே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு 4 பேர் ட்ரெயினில் வருவாங்க, 4 பேர் ஃப்ளைட்டு, அப்புறம் 10 நாள் கழிச்சு இன்னொருத்தர் வருது, இன்னும் 45 நாள் இருக்கேன், கடைசியில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறது அந்த கதையே இல்லை. எல்லாமே ஒத்துமையாக ஒன்றா வந்து இறங்குனதுல தான் ஒத்துமையாக யுனைட்டி. இது வந்து சிங்கிள் கேம் இல்லை, தனியாக ஒரு ஆள் விளாட்ற கேம் இல்லை. அது டென்னிஸோ இல்லை கேரம் போர்டோ செஸ் விளாட்றதுக்கு இட்ஸ் அ டீம் கேம். அதனால தான் 18 பேர் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் அத்தனை பேரும் ஒன்றா வந்தாங்க. இனிமே தான் ஆட்டத்தை பார்க்க போகிறேன், காளியோட ஆட்டத்தை. யார்? நம்ம சஞ்சீவ் பலியான். இது நாள் வரைக்கும் இன்டர்வியூ தானே கொடுத்துருந்தாரு. இனிமேல் தான் அவர் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பசங்களெல்லாம் வச்சுட்டு யாரோட ப்ளஸ் என்ன மைனஸ்னா, இது வரைக்கும் தியரட்டிக்கலாக பேப்பரில் படிக்கிறது வேறு, பேப்பரில் இருக்கிற டீம் வேறு, மேட்டில் இறங்கும்போது என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோம் அதுதான் முக்கியம். ஆர்சிபி 17 வருஷமும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இதோட ஸ்ட்ராங்காக இருந்ததப்பெல்லாம் ஜெயிக்கல, அவங்க இப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி கோச் சஞ்சீவ் பல்யான் இன்னும் அவர் வந்து க்ளீனாக அவர் டிசைட் பண்ணி வச்சுருக்காரு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. இப்போ கூட ஒரு ஹிந்தி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, வேணா சொல்லுங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். கேட்டாங்க, அந்த 4 ரைட்டர் வச்சுருக்கீங்களா, யாரை யூஸ் பண்ண போகிறீங்க? ஏன்னா நரேந்தர் மோயின் ஷபாக்கி, பவன் ஆகட்டும் அண்ட் அர்ஜுன்லாம் இருக்காருன்னு பதிலாம் சொன்னார் கிளியர் கட்டாக. அதை கேளுங்க, அதை பற்றி வேணால் நான் வீடியோ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்புறம் கேட்பாங்க, என்ன உன்னை யார் என்ன இதை கேட்டால்? நான் தான் இதை இன்ஸ்டாலேயே பார்த்துட்டேன். நேற்று 2 நாள் முன்னாடி ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், நான் இன்ஸ்டாலேயே பார்த்துட்டேன். எனக்கு என்ன தெரியும், அவர் என்ன பார்க்குறாரு தெரில எனக்கு இன்ஸ்டாவில். ஸோ எனிவேஸ், ஜோக்ஸ் அப்பார்ட், ஸோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க நம்மளோட ஒர்க்கை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த சந்தோஷமாக ஒரு சந்தோஷம். மானிட்ரிலி நிறையா ஃபைனான்ஸ் வரலன்னாலும் இந்த மாதிரி எல்லாரும் உங்களுக்கு, சார் நீங்கள் மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தர் நீங்கள் பேசுறது பார்த்து உங்கள் மோட்டிவேஷன் பார்த்து எக்ஸாமே நல்லா எழுதுன்னுட்டார். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். வெறும் டிவி முன்னாடி உட்காந்து ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு நானாக இருந்தால் 10 கோல் போட்டிருப்பேன், 15 பாயிண்ட் எடுத்திருப்பேன், செஞ்சுரி அடிச்சிருப்பேன் சொல்கிறது ஈஸி. இந்த ஸ்போர்ட்ஸ்னால தான் உங்களுக்கு டிசிப்ளின், ஒத்துமை, உங்களுக்கு வெற்றி தோல்வி சகஜம் அப்படின்றது. விழுவுறது எந்திரிக்கிறது தான், விழுந்த கிடக்கிறது தான் தப்பு, எந்திரி. அது நான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் தான் கற்றுக் கொடுங்க. அது நான் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன். அண்ட் அது வந்து உங்களுக்கு நாட் ஓன்லி ஸ்டடீஸு, காலேஜோ ஸ்கூலோ இல்லை ஆஃபீஸோ ஃபேமிலியோ எவ்வளோ எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசி வரும் உங்களுக்கு. ஓகே, இதுவும் கடந்து போவோம், இதோட கஷ்டமான காலத்துலலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் கொண்டு வரும். அது வந்து கோச் தான் இப்போது இந்த பசங்களுக்குலாம், எல்லாம் சின்ன பசங்களா அதில் தமாஷ் பண்ணிட்டு விளையாட்டாக பண்ணிட்டு தான் வராங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி செக் இனிமேல் தான் வரப்போகுது. ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே வேறு வேறு டீம் போயிட்டாங்க, எக்ஸப்ட் ஃபியூ பீப்புள். ஆஷு மாலிக் மட்டும்தான் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே போய் மோஸ்ட் வாட்ச்டு ஆக்ஷன் இந்த வாட்டி தான். எல்லாருமே வந்துட்டாங்களே ஆக்ஷனுக்கு. பாவம் பர்தீப் நர்வாலை தான் விட்டு வந்துட்டீங்க நீங்கள். ஏன்னா ரெக்கார்ட் பிரேக்கர், டுப்கி கிங், பார்ப்போம் காமெண்ட்ரி பாக்ஸில் வந்தாலும் வரலாம். இன்னும் ஷெடியூலிங் வரல, பிக்சர் வரல. ஆனால் இந்நேரம் ஓனர்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க, ஸோ எங்கே டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா ப்ரிப்ரேஷனும் பண்ணணும் இல்லையா. நமக்கு மேபி வரும், ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அது எதுவும் ஈரான் பிளேயர்ஸ் தனியாக வரல, அவங்க தனியாக வருவாங்க. அது வேறு கேட்பீங்க, எங்கே சார் மோயின் ஷபாக்கி கணுக்கலீலி, அவங்க 2 பேரும் ஒன்றும் வருவாங்க ஈரான்லேருந்து, டெஹ்ரான். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இன்னும் நிறைய இன்டர்வியூ வரும், பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்வமாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? வந்து இறங்கிட்டாங்களா? வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி பார்ப்போம். யார் வேணா வந்து இறங்கலாம் ஃப்ளைட்டில், இன்னும் பர்ஃபார்ம் பண்ண போகிற மேட்டில். அதுதான் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம் 4 மேட்ச் விளையாடி 4 தோத்துட்டோம் சென்னையில். இப்போ அது மாதிரி இடமே கிடையாது. வில் சி. ஸ்ட்ராங் டீம். இந்த டீம் ஜெயிக்கலன்னா இப்போ இல்லாட்டி எப்போ ஒரு பாட்டு இருக்குது. என்ன படம் சொல்லுங்க பார்ப்போம். நேற்று கூட கேட்ட அசோக் இந்த நாள், அதை கரெக்டாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அண்ணாமலை படம்னு. இது சொல்லுங்கள், இப்போ இல்லாட்டி எப்போ ஒரு பாட்டு, எந்த படம் சொல்லுங்கள். அதான் கப்பு இப்போ இல்லாட்டி எப்போன்னு நான் கேட்குறேன். ரைட், அப்டேட் பட்டம் கருத்து சொல்லுங்கள். பொறி பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.